நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 16, 17 அதிகாரங்கள். தாவீது ராஜா செய்த ஜெபத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். கர்த்தாவே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். நாம் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை அடுத்தவர்கள் மேலோ, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மேல், அல்லது நம் மேலோ, அல்லது நம்முடைய திறமைகள் மேலோ நாம் வைத்திருக்க கூடாது. நம் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். அவரை முழுமையாய் நம்ப வேண்டும். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிப்பார். நாம் தேடுகிற காரியங்கள் நமக்கு கிடைக்கும். என் மனமே, நீ உன்னுடைய பொருள்களை, அதாவது உன்னுடைய சம்பாத்தியத்தை, உன் பொன் பொருள் பணம் போன்ற காரியங்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. தன் மனதோடு தாவீது ராஜா பேசுகிறார். கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருடைய உண்மையான பக்தியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கே அது தேவையாய் இருக்கிறது என்று தாவீது ராஜா பாடுகிறார். பூமியில் இருக்கிற ஊழியர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அந்நியமான பொல்லாத ஆவிகளை பின்பற்றி நடந்தால், அவைகளின் ஆலோசனையின்படி பாவம் செய்து இச்சைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்ந்து வந்தால் நமக்கு வேதனைகள் பெருகும். அநேகம் வேதனைகள் வரும். வேதனைக்குரிய காரியங்கள் நடக்கும் என்பது பொருளாகிறது. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு பொல்லாத மனிதர்கள் வான பலிகளை வார்ப்பார்கள், பலிகளை செலுத்துவார்கள். நான் அப்படி செய்ய மாட்டேன், அவர்கள் பலிகளை நான் புசிக்கவும் மாட்டேன் என்று தாவீதையா சொல்லுகிறார். அந்த பொல்லாத ஆவிகளின் நாமங்களை என் வாயினால் சொல்லவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம் வாயினால் அந்த பொல்லாத ஆவிகளை உச்சரிக்க கூடாது, அதன் பெயர்களை உச்சரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அந்த பொல்லாத ஆவிகளின் பெயர்களை பேசும்போது சொல்லுகிறோம் அல்லவா, அது போல சொல்லலாம், தவறில்லை. உச்சரித்தல் என்றால் தொழுது கொள்ளுதல், அதையே திரும்ப திரும்ப பலமுறை சொல்லுதல், அதை அந்த பொல்லாத ஆவிகளை மேன்மைப்படுத்தும்படியாக புகழ்ந்து பேசுவதை தான் உச்சரித்தல் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பெயரை ஒரு முறை சொல்வதனால் தவறல்ல, அதை பல முறை புகழ்ந்து பாடக்கூடாது அந்நிய ஆவிகளை. அதை தான் இந்த இடத்தில் ஐயா சொல்லி இருக்கிறார் தாவீது ஐயா. கர்த்தரே என் சுதந்திரம், கர்த்தரே என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார். நான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாயிருக்கிறார். ராக்காலங்களிலும் என் உள் மனது எனக்கு உணர்த்தும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆழ் மனதில் கர்த்தர் பேசுவார், வழி நடத்துவார். அங்கிருந்து ஆழ் மனதோடு அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருப்பார்கள். அதைதான் தாவீது ஐயா இங்கு சொல்லுகிறார். கர்த்தரை நமக்கு முன்பாக இப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு பாதுகாப்பாய் எப்பொழுதும் இருக்கிறார். கர்த்தர் என் முன்பாகவும் என் வலது பக்கத்திலும் இருப்பதினால், அவர் என்னை பாதுகாப்பதினால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷப்பட்டு களி கூறுவேன் என்று தாவீது ஐயா சொல்லுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், பாதாளத்திற்கு அனுப்ப மாட்டீர். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் பக்தியாய் அவரை அண்டிக் கொண்டு அவரை மட்டும் சார்ந்திருக்கிற எந்த மனிதனானாலும் அவன் பாதாளத்திற்கு போவதில்லை. நிச்சயம் பரலோகத்தை அடைய முடியும், பரலோகத்திற்கு போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அழிக்க மாட்டார், அதை கண்ணால் பார்க்கவும் மாட்டார். இது கர்த்தருடைய மேன்மையான குணமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மிடத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களை, தமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களை நோக்கி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஜீவனுள்ள மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அதாவது உயிருள்ள வாழ்க்கை வாழ்கிற பரலோகத்தின் வழியில் செல்லுகிற அந்த மார்க்கத்தை, அந்த வழியை எனக்கு நீர் காட்டுவீர். கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பலன் தர வேண்டும் என்றால், நாம் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குள் கபடற்ற ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். கபடம் என்றால் என்ன? பொய் கலந்திருக்கும். தங்கள் இருதயத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லாமல், இவர்களிடம் இப்படி பேசினால் இந்த காரியத்தை சாதிக்கலாம், இந்த இடத்தில் இப்படி பேசினால் இப்படி சாதிக்கலாம் என்று சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஆராய்ந்து யோசித்து யோசித்து திட்டமிட்டு பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சே கபடமுள்ள பேச்சா இருக்கிறது. அதை கர்த்தர் அருவருக்கிறார். நாம் ஒரு பலனை பெறுவதற்காக வேண்டுமென்றே சிலரை புகழ்ந்து பேசுவார்கள். அவர்களை பிடிக்காவிட்டாலும் புகழ்ந்து பேசுவார்கள். இதுவே கபடம் உள்ளதா இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. அது கபடற்றவர்களை குறிக்கிறது. நம் மனதில் என்ன தோன்றுமோ அதை பேச வேண்டும். எது சரி எது தவறு என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நம் வாயில் கபடம் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திட்டமிட்டு பேசக்கூடாது. மனதில் உள்ளதை தோன்றியதை அப்படியே பேசி உண்மையாய் நேர்மையாய், நன்மையோ தீமையோ எது வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், எதற்கும் அஞ்சாமல் தைரியமாய் கபடற்ற மனம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து வாழ்கிற மக்களே உண்மையானவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புவார். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தையே கர்த்தர் கேட்பார். கர்த்தர் நம்முடைய நியாயங்களை அவர் பார்க்க வேண்டும். தாவீதையா ஜெபிக்கிறார், என் நியாயங்களை பாரும் என்று. நாம் உண்மையில் நீதியின் பாதையில் நடந்து நியாயமாய் நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே, என் நியாயத்தை கேளும், என் நீதியை பாரும் என்று சொல்லுவோம். நாம் அக்கிரமக்காரர்களாய் இருந்தால் என் செயல்களை பாரும் என்று நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க மாட்டோம். ஆனால் தாவீதையா சொல்லுகிறார், என் நீதியை பாரும் என்று. அதிலிருந்து நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். அந்த நீதிக்கேற்ற பலனை நாம் எதிர்பார்க்கலாம், கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ரா காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் நாம் தூங்கும் பொழுது நம்மளுடைய ஆவி, அந்த நம் இருதயத்தில் உள்ள நம் ஆவியை, நம் ஆத்துமாவை கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்த்து நம் ஆத்துமாவை நிதானிக்கிறார். நம் ஆத்துமாவில் என்ன இருக்கிறது, நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், நம்மளுடைய மனநிலை என்ன என்பதை இரவில் நாம் தூங்கும் போது நம் ஆவியை ஆண்டவர் சோதித்தருகிறார். ஒருவேளை பல ஊழியர்களும் சொல்வதுண்டு, நம்முடைய ஆவி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, ஆவியின் மண்டலத்திற்கு செல்லுகிறது நாம் தூங்கும் பொழுது. அப்பொழுது அங்கு கர்த்தர் நம்முடைய ஆவியை சோதித்து அறிகிறார். நம் ஆவிக்கு சில காரியங்களை செய்கிறார், சில விஷயங்களை சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நடக்கிறது. நாம் தூங்கும் போது பல காரியங்கள் நமக்குள் நடக்கிறது. அது இந்த இடத்தில் அப்படி நடக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அவர் தூங்கும் போது, ஒவ்வொரு மனிதனும், கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் பொழுது, இரவில் கர்த்தர் நாம் தூங்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து நம் ஆவியையும் நம் ஆத்மாவையும், முக்கியமாக நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற என்ன காரியங்கள், நம் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிகிறார். என் வாய் மீறாதபடிக்கு என் நாவை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் தாவீதையும். நம்முடைய பேச்சை நாம் அடக்கி பழக வேண்டும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை நிதானித்து பேச வேண்டும். முக்கியமாக நம்முடைய சொற்களில் எந்தவித பாவமும் இல்லாதபடிக்கும், அடுத்தவர் மனம் புண்படாதபடிக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறாதபடிக்கும் நம் நாவை அடக்கி பழக வேண்டும். இது எல்லோருக்கும் உள்ளது. மனம் பதறி நம் வாய் தவறி எதையும் சொல்லக்கூடாது. நிதானமாக நாம் இதைதான் பேசுகிறோம், இதை சொல்ல வேண்டும், இதை சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்து நீதியாய் நியாயமாய் நம் வாயின் வார்த்தைகள் வர வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது இந்த அற்புதமும் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. அதாவது நமக்கு துஷ்ட மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது
அவர்களை குறித்து, அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். அதனால் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் செய்கிற செயல்கள் எல்லாம் வழுவி போகாதபடிக்கு, நீதியை விட்டு வழி விலகாதபடிக்கு, நீதியாய் நேர்மையாய் கர்த்தருடைய வழிகளில் நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கு தாரும். என் நடைகளை காத்துக்கொள்ளும், என் மனதின் நிலையை காத்துக்கொள்ளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் இருந்தால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற நமக்கு நம்முடைய எதிரிகளிடம் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார். நமக்கு எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் அவர் நமக்கு இரக்கம் செய்து நம்மேல் அன்பு கூர்ந்து நம் சத்துருக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதை எப்படி செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் அதை அனுபவித்து பார்க்க முடியும். கர்த்தரை நாம் நம்பி இருந்தால் போதும். அவர் நம்மை கண்மணியை போல காத்தருளுகிறார். நாம் அறியாமல் நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் கூட உறங்காமல் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவர். துன்மார்க்கர்கள் நம்மை ஒடுக்கினாலும், நம்முடைய பகைஞர்கள் நம்மை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும், அப்படிப்பட்டவர்களுடைய தீமையினின்று அவர்களிடமிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய சட்டைகளினால் மூடி நம்மை பாதுகாக்கிறார். பறவைகள், பெரிய பறவைகள் தன் சிறு பிள்ளைகளை, முட்டைகளை அவைகள் இறகை விரித்து, தம்முடைய சிறகை விரித்து பாதுகாப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை பொல்லாதவனிடத்தில் விட்டுவிட மாட்டார். எல்லா துன்மார்க்கருக்கும், நம் உயிரையே கொல்ல தேடுகிற பொல்லாத எதிரிகளுக்கும் நம்மை காப்பாற்றுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் மோசமானவர்கள், படு மோசமானவர்களாய் இருந்தாலும், அவர்கள் வீம்புக்காரர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்கத்தை போலவும், குட்டி சிங்கத்தை போலவும் நம் எதிரிகள் வந்து நம் வாழ்க்கை பாதைகள் நமக்கு குறுக்காக வந்து நம்மை துன்புறுத்துவார்கள். அவர்கள் நம்மை கீழே தள்ளிவிட வேண்டும், வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் என்ன நினைத்தாலும் கர்த்தர் நம் காவலாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எங்கள் எதிரிகளை நீர் வீழ்த்தி எழும்பி அவர்களை வீழ்த்து மடங்கடித்து போடும் என்று ஜெபிக்கிறோம். இவ்வுலகத்தில் எதிர்த்து வருகிற மனிதருடைய கைகளுக்கும், பொல்லாதவனின் சதி மோசங்களுக்கும் நம்மை விலக்கி காக்கும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களையும் அவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்தும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தும், சந்ததியை ஆசீர்வதித்தும் காப்பாற்றுகிறவர் கர்த்தரே. கர்த்தாவே, நீர்தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். அப்படி இருக்க என் சத்துருக்களை நீர் வீழ்த்தி போடும், அவர்களை நீர் மடங்கடியும், நீர் எழும்பி எனக்காக யுத்தம் பண்ணும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நாமும் இப்படியே ஜெபிப்போம். ஆனால் நானோ நீதியில் உம்முடைய தரிசனத்தை நான் பார்ப்பேன். நான் விழித்திருக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தி அடைவேன். நான் விழித்திருந்து உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்மை பார்த்து, தரிசனம் பார்த்து நான் திருப்தி அடைவேன், சந்தோஷமாய் இருப்பேன், உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார். இப்படிதான் நாமும், இப்படி தாவீதைய என்ன மனநிலையில் நாம் ஜெபிக்கிறாரோ அவரை போல நாமும் வாழ்ந்து அவரை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தாவீது ராஜாவை என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக வாழ்ந்தவர் தான் தாவீது ராஜா. அப்படிப்பட்ட அவருடைய சங்கீதங்களை படித்து அவருடைய வழிகளில் நாமும் நடக்க வேண்டும். இது நம் வாழ்க்கைக்கான ஒரு உதாரணமாக தாவீதையா வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.